நம்ம தொகுதி எம்எல்ஏ கிட்ட தான் பேசினேன். நமக்கு உதவுறேன்னு நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. நாளைக்கு காலையில வர சொல்லியிருக்காரு. சும்மாவா சொல்லியிருக்காங்க? தெய்வம் மனுஷ ரூபத்துல வரும்னு. சக்தி, உன் வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துருச்சுமா. நீ போய் நிம்மதியா தூங்கு. ம்? ஐயா வந்துட்டாரு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. சரி சரி. ஐயா வணக்கம். வாங்க. சரி, அந்த மனுவெல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. சரி சரி. எம்எல்ஏ சார், சரி, எம்எல்ஏ சார், எம்எல்ஏ சரிங்க. சார். அட வணக்கங்க. மன்னிக்கணும், கவனிக்கல. வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? சரி வாங்க உள்ள போலாம். வாங்க உள்ள. சரிங்க. உட்காருங்க. இந்தாங்க சார், தண்ணி குடிங்க. பரவாயில்லைங்கய்யா. ஐயா சொல்லுங்க ஐயா, நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் நேத்தே உங்களுக்கு எல்லா விவரமும் சொன்னேன்ல. நீங்க சொன்னதை கேட்டப்ப எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சிவபதி சார் பையன் மேல நம்ம பாப்பாவுக்கு லவ்வுன்னு ஏதாவது? சேச்சா, அவனை என் பொண்ணு மனுஷனா கூட மதிக்க மாட்டான் சார். அப்படின்னா சரிங்க. எதுக்கு கேட்குறேன்னா, அந்த வேலு நிச்சயதார்த்தத்தை நிறுத்துற அளவுக்கு வந்திருக்கான்னா அதான் ஒரு டவுட்டு. அவங்க அப்பா ஒரு செல்வாக்குள்ள நபர். அந்த திமிர்ல தான் சார் இப்படி எல்லாம் பண்றான். ஒரு கிரிமினலோட மகன் அவன மாதிரி தானே இருப்பான். இப்படிப்பட்ட ரவுடி மேல டிபார்ட்மெண்ட்ல எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? மாட்டாங்கய்யா.